பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, உங்க வருத்தத்தை, உங்க பிரச்சனையை, உங்க பாரத்தை போக்குறதுக்கு மகனே மகளே நான் இருக்கேன், என்கிட்ட கொடுத்துருமா. நீ ஏமா கவலைப்படுற, நீ ஏன் அழுதுகிட்டே கிடக்க, நீ அழாதம்மா, நீ அழுவுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, கண்ணீரோட விதைக்கிற பத்தியா, அந்த விதைக்கிறது என்கிட்ட விதைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுனே இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை நினைச்சு, உங்க எதிர்காலத்தை நினைச்சு, உங்க படிப்பை நினைச்சு, உங்க வாழ்க்கையில பல காரியங்களுக்கு நடக்கலங்க. திருமண காரியத்தில் நிறைய தோல்விகள் வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் நினைச்சு புலம்பிக்கிட்டே தானே இருக்கீங்க. உங்க புலம்பல ஆனந்த கழிப்பா இன்னைக்கு ஆண்டவர் மாத்த போறாருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? உங்க வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். எப்படிங்க கொடுக்கறது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க சொந்தக்காரங்க கிட்ட, சுற்றி இருக்க ஜனங்க கிட்ட போய் சொல்றீங்க. சொன்னா மட்டும் அவங்க சொல்யூஷன் கொடுத்துறாங்களா? ஆனா ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க ஜெபத்து மூலியம் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துவார். நேர்த்தியா உங்க வாழ்க்கையில அதினதின் காலத்துல பக்காவா செய்வாருங்க. நீங்க நினைச்சு போக்க முடியாத அதிசயமான காரியத்தை இன்னைக்கு இந்த வேலையில பார்க்க போறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டோட சமூகத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தம் வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏசப்பாக நீங்க வாழ்றதுக்கு தயாராகுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏசப்பா இப்பவே தயாராயிட்டாரு. சீக்கிரமா மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.